بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகள், குர்ஆன் கூறும் மறுமை வாழ்வு குர்ஆன் கூறும் மறுமை வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக இந்த புதிய வருடம் ஹிஜ்ரி புதிய வருடம் தொடர் வகுப்புகள், வாராந்தம் தொடர் வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பில் முதல் கட்டமாக குர்ஆன் கூறும் மறுமை சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையை ஒரு சுருக்கத்தை நாம் பார்த்திருக்கோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் கூறினார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்தில் படைக்கப்படக்கூடிய பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அடிப்படையின் மீது பிறக்கிறது. அந்த அடிப்படை என்னவென்றால், ஓர் இறைவன் இருக்கிறார், மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது என்ற ஓர் புரிந்துணர்வோடுதான் இந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது. அந்த குழந்தையை யகூதி மதத்தை, யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றுவதும், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றுவதும் அந்த பெற்றோர்களுடைய கையில் இருக்கிறது. பெற்றோர்கள் தான் இவ்வாறு மாற்றுகிறார்கள். பெற்றோர்கள் இவ்வாறு மாற்றாவிட்டால் அந்த குழந்தை அடிப்படையாகவே ஓர் இறைவன் இருக்கிறார், ஒரு மறுமை வாழ்வு கொண்டு இருக்கிறது என்ற அடிப்படையின் பிரகாரம் தான் அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார். எனவே ஒரு மனிதனுடைய இயல்பு மறுமை வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்ட அறிவு மனிதர்களுக்கு கிடையாது. மறுமை வாழ்வு, இது என்னென்ன விடயங்கள் இருக்கிறது, இந்த வாழ்வு எவ்வாறான வாழ்வு, என்னென்ன கட்டங்கள் இருக்கிறது என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தியது அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதங்கள். இன்ஜீலாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம். இந்த அனைத்து வேதங்களும் தான் மறுமை வாழ்வு கொண்டு இருக்கிறது என்பதை மனிதனுக்கு தெளிவாக விவரித்தது. இந்த வேதங்களுடைய வரிசையில் இறுதியாக பூர்த்தியாக அருளப்பட்ட வேதமே அல் குர்ஆன். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த குர்ஆன் மனிதனுடைய உடல் தேவை, அதே போன்று மனிதனுடைய ஆன்மீக தேவை, இவ்வனைத்துக்கும் குர்ஆன் பதிலளிக்கிறது. மனிதனுடைய உடல் தேவை என்றால் அவனுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகள், உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். இதுக்கு குர்ஆன் தெளிவாக வழிகாட்டு. அதே போன்று ஆன்மீக வாழ்வு, மறுமை வாழ்வு, இதற்கும் குர்ஆன் தெளிவான வழியை மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. எனவே குர்ஆனை பொறுத்தவரை பலதரப்பட்ட ஆதாரங்கள், பலதரப்பட்ட சம்பவங்களை முன்மாதிரியாக கொண்டு இந்த விடயத்தை நமக்கு மிக துல்லியமாக தெளிவாக விளக்குகிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு வேதம் அல்ல. குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஆரம்பமாக கூடிய சூரத்துல் பகரா முதல் வசனம் அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அரேபியர்கள் கவிதைகள் கட்டுவதில் கவிஞர்களாக பிரபல்யம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு கூட அது அலிஃபாக இருக்கலாம், லாமாக இருக்கலாம், மீமாக இருக்கலாம். ஆனா இதனுடைய கருத்து அரேபியர்களுக்கு கூட தெரியும். அல்லாஹ் சவால் விடுகிறார், அரபு எழுத்துக்களாக இருந்தாலும் இதனுடைய கருத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் மூன்று விடயங்களை இந்த வசனத்தில் உணர்த்துகிறான். தாலிகல் கிதாப், அல் கிதாப், இந்த வேதம் இருக்கிறது பூர்த்தியான வேதம். இதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. படிப்பினைகளா, சட்ட திட்டங்களா, மனிதன் வாழ்வின் நோக்கமா, அனைத்து விடயங்களில் தெளிவாக பூர்த்தியாக உள்ளடக்கிய வேதமே அல் குர்ஆன். லா ரைப ஃபீ, இரண்டாவது விடயம் அல்லாஹ் உணர்த்துகிறான், லா ரைப ஃபீ, இதில் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது.
மூன்றாவது விடயமாக அல்லாஹ் இந்த வசனத்தை உணர்த்துகிறான், ஹுதன் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழி காட்டுகிறது. இது பூர்த்தியானது, இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது, இது நேர் வழி காட்டக்கூடியது என்பதாக இது ஆரம்பிக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களோடு அடுத்ததாக அல்லாஹ் கூறுவது, அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ச்சியாக கூறுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைப். இந்த குர்ஆன் நேர்வழியை யாருக்கு காட்டும் என்றால், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு. குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களில் மறுமை சம்பந்தப்பட்ட, அதே போன்று மறைவானவைகளை விசுவாசம் கொள்வது சம்பந்தப்பட்ட வசனங்களாக இருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்திலும் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். மறுமை வாழ்வை உறுதி கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழியை காட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது, குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது மறுமை வாழ்வு என்று ஒன்றிருக்கிறது. இந்த மறுமை வாழ்வு என்றால் என்ன? கியாமத்துடைய நாள், இறுதி நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள், இவ்வாறு பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய மறுமை வாழ்வு என்றால் என்னது? இந்த மறுமை வாழ்வுடைய புரிதலை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான புரிதல், இன்னொன்று தனி மனித புரிதல். பொதுவான புரிதல் என்றால், பொதுவா மறுமை வாழ்வு என்பது இரண்டாம் சூர் ஊதப்பட்டத்தில் இருந்து, நமக்கு தெரியும், முதலாவது சூர் ஊதப்பட்டத்தோடு உலகத்தில் உயிருள்ள அனைவர்களும் இறந்து விடுவார். பிறகு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இரண்டாம் சூர் ஊதப்படும். இரண்டாம் சூர் ஊதப்பட்டதோடு முழு உலகத்தில் அளிக்கப்பட்ட அனைவர்களும் எழுப்பாட்டப்படும். இந்த இரண்டாம் சூர் ஊதப்பட்டத்தில் இருந்து ஒரு மனிதன் சொர்க்கம் அல்லது நரகத்தை அடையும் வரை உள்ள அனைத்து கட்டங்களுக்கும் மறுமை வாழ்வு என்பதாக சொல்லும். இது ஒரு பொதுவான ஒரு புரிதல். தனி மனித புரிதல் என்றால், ஒவ்வொரு தனி மனிதர்களை பொறுத்தவரையிலும் மறுமை வாழ்வு வித்தியாசப்படும். அது ஆரம்பமாக கூடிய கட்டத்தில். உதாரணமாக, ஒரு மனிதர் எப்பொழுது அவர் மரணிக்கிறாரோ, மரணத்தோடு அவருடைய மறுமை வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. நம்மோடு இருந்த நமது உறவினர்கள், சகோதரர்கள், நமது நெருங்கியவர்கள், இவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்கு மறுமை வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. நமக்கு இன்னும் மறுமை வாழ்வு ஆரம்பமாகவில்லை. எனவே ஒரு மனிதனுடைய மரணம் இது மறுமை வாழ்வின் ஆரம்பம். இதனை கடந்து தொடர்ந்து, அதாவது மரணம், அதற்கு பின்னால் கபருடைய வாழ்வு, அதே போல கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் இரண்டாம் சூரோடு அவர் எழுப்பாட்டப்படுவது, அதே போன்று மஹ்ஷர் மைதானத்தில் இவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்க்கப்படுவது, அதே போன்று அல்லாஹ்விடம் இவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவது, நன்மை தீமை இருக்கக்கூடிய தராசு, இது சம்பந்தப்பட்ட செய்திகள், அதே போன்று சிராத்துல் முஸ்தகீம் எனும் பாலம், அதற்கு பின்னால் சொர்க்கம் அல்லது நரகம். இந்த அனைத்து கட்டங்களுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையாகத்தான் மறுமை வாழ்வு என்பதாக கூறப்படுது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வாழ்வை ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக குறிப்பிட்டார். நமக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டார். சில கேள்விகளை கேட்டார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? நபி அவர்கள் பதிலளித்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்ன? நபி அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்தார். எனவே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஈமானுடைய அடிப்படை, நாம் கட்டாயம் விசுவாசம் கொள்ள வேண்டிய அர்கானுல் ஈமான், இந்த 6 விடயங்களில் அல் ஈமான் பில் யௌமில் ஆகிர், மறுமை வாழ்வை கொண்டு விசுவாசம் கொள்வதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 கடமைகளில் கட்டாய விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றாக நபி அவர்கள் குறிப்பிட்டார். எனவே பல ஹதீஸ்களில் நாம் இதை காணக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். குர்ஆனில் கூட அல்லாஹ் இதை பற்றி பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறான். சில இடங்களில் விரிவாக இதை பற்றி நமக்கு கூறுகிறார். அதே போன்று இந்த மறுமை வாழ்வை விசுவாசம் கொள்வது,
நம்புவது, இதனை விசுவாசம் கொள்வது இஸ்லாமிய அடிப்படைகளில் என்றும் உள்ள ஒன்றாக இருக்கு. இதனை ஒருவர் மறுத்தார் அல்லது பொய்ப்பித்தார், மறுமை வாழ்வு ஒன்று கிடையாது என்பதாக அவர் மறுத்தாலோ அல்லது பொய்ப்பித்தாலோ அவர் நிராகரிப்பாளராக, இறை நிராகரிப்பாளராக, இணை வைப்பாளராக மாறிவிடுகிறார். குர்ஆனில் பல வசனங்கள் நமக்கு இதை உணர்த்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஒரு வசனத்தில் வருகிறது, ஒமன் கذب باليوم الآخرة فهو كافر. அதாவது சில வசனங்களில் தெளிவாக வருகிறது, والذين كذبوا بآياتنا ولقاء الآخرة حبطت أعمالهم. இந்த வசனம் நமக்கு எதை கூறுகிறது என்றால், والذين كذبوا بآياتنا ولقاء الآخرة, எங்களுடைய அத்தாட்சிகளையும் இறுதி நாளில் சந்திப்பதையும் யார் மறுக்குகிறார்கள், யார் பொய்ப்பிக்கிறார்களோ ஹபிதத் அஅமாலுஹும், அவர்களுடைய அனைத்து நன்மையான அமல்கள் காரியங்களும் வீணாகிவிடும். எனவே நன்மை செய்யாதவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி வயபூனஹா இவஜா வஹும் பில் ஆஹிரத்தி காஃபிரூன், அவர்கள் ஆஹிராவை மறுமை வாழ்வை மறுக்கிறார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். இணை வைக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அந்த பின்னால் வருகிறது, அல்லதீன லா யுத்தூன ஸகாத வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன், அவர்கள் ஜகாத்தை வழங்க மாட்டார்கள், அதே போன்று மறுமை வாழ்வை அவர்கள் மறுக்கக்கூடியவர்கள், இவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்பதாக இந்த குர்ஆன் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை இன்னும் ஆழமாக, மறுமை சம்பந்தப்பட்ட வசனங்களை நாம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது குர்ஆன் நமக்கு இன்னொரு விடயத்தை உணர்த்துகிறது. குர்ஆனுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட வேதங்களும் இந்த மறுமை வாழ்வை பற்றி விரிவாக பேசியிருக்கிறது. யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களும் மறுமை வாழ்வை நம்பக்கூடியவர்கள். குர்ஆனில் ஒரு வசனம் கூறுகிறது, وَقَالُوا لَا يَدْخُلُ الْجَنَّةَ إِلَّا مَنْ كَانَ هُودًا أَوْ نَصَارًا, யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கை, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை அல்லாஹ் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவர்கள் கூறுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அனைவர்களும் அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மாத்திரம், இவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்ற அவர்களுடைய நம்பிக்கையை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று அவர்களுடைய நம்பிக்கை தவறான ஒரு கருத்து. அதே போன்று அவர்கள் கூறுவார்கள், வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமன் மஅதூதா, நாங்கள் நரகம் நுழைந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குத்தான் நரகத்துடைய தண்டனை, நிரந்தர தண்டனை நமக்கு கிடையாது என்ற அவர்களுடைய தவறான சிந்தனைகளை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். எனவே மறுமை வாழ்வு என்பது ஏனைய வேதங்களிலும், குர்ஆனுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களும் அந்த வேதங்களை பின்பற்றியவர்களும் விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு. இன்று கூட உலகத்தில் வாழக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவம், இந்து, புத்திசம், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் உலகத்தில் மறுமை வாழ்வை நம்பாதவர்களை விட மறுமை வாழ்வை நம்பக்கூடியவர்களே அதிகம். எனவே மறுமை வாழ்வு கொண்டு இருக்கிறது. எனவே குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆன் இந்த மறுமை வாழ்வை ஒவ்வொரு சூறாக்களிலும் சுட்டிக்காட்டுகிறது. குர்ஆனுடைய சூறாக்கள் 114 சூறாக்கள் நீங்கள் எடுத்தால் எந்த ஒரு சூறாக்களிலும் மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்ட செய்திகள் இல்லாமல் கிடையாது. இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆன் 3 அடிப்படை நோக்கங்களை நமக்கு உணர்த்துகிறது. இந்த அடிப்படை நோக்கங்கள் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாக்களிலும் வருது. குர்ஆன் அடிப்படை, முழு குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் உள்ள ஆயிரக்கணக்கான வசனங்களும் நமக்கு உணர்த்துவது அடிப்படையான பல விடயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது, சட்ட திட்டங்களை, வணக்க வழிபாடு முறைகளை. ஆனால் அடிப்படையான 3 விஷயங்களை குர்ஆன் உணர்த்தி கொண்டே இருக்கு. இதில் ஒன்று தௌஹீத், இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், இணை வைப்பது கூடாது. இது சம்பந்தமாக குர்ஆன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது.
இரண்டாவது அதாவது மறுமை வாழ்வு கொண்டு இருக்கிறது. இது அடிப்படை, குர்ஆன் கூறும் அடிப்படை 3 அம்சங்களில் ஒன்று. அதே போன்று நுபுவா, நபிமார்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த வேதங்கள், இது சம்பந்தமாகவும் குர்ஆன் அடிப்படையாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. குர்ஆன் நமக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய 3 விடயங்களில் இந்த மறுமை வாழ்வு ஒரு வாழ்வாக இருக்கு. நமக்கு இதனை பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மத் எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை பெண்ணை அழைத்து வருகிறார். வந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிமான அடிமையை உரிமை விட வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். நான் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறேன். அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக ஒரு முஸ்லிமான், ஒரு முஃமினான அடிமையை தான் உரிமை விட வேண்டும். இதோ இந்த அடிமை இருக்கிறாள், இவள் முஃமினானவளா என்பதாக நீங்கள் கூறுங்கள். இவள் முஃமினானவளாக இருந்தால் இவளை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக சஹாபி கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அடிப்படையான கேள்விகளை அந்த அடிமை பெண்ணிடம் கேட்டார். இந்த அடிப்படை தான் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாக்களும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஷ்ஹதீன அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது என்பதாக நீ சாட்சி கூறுகிறாயா, நம்புகிறாயா? அந்த அடிமையை பெண் ஆம் என்று கூறினார். இது முதலாவது விடை, அதாவது தௌஹீத், இறைவன் ஒருவன் என்பதை இங்கு உணர்த்துகிறது. இரண்டாவது கேள்வியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஷ்ஹதீன அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக நீ நம்புகிறாயா, சாட்சி கூறுகிறாயா? அந்த பெண் ஆம் என்பதாக பதில், அதாவது நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தி. மூன்றாவது கேள்வியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதுமினீன பில் பஅஸி பஅதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை நீ விசுவாசம் கொள்கிறாயா? இந்த பெண் அதற்கும் ஆம் என்று கூறினால் நபி அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்ணை உரிமை விட்டு விடுங்கள், இந்த பெண் ஒரு விசுவாசி, ஒரு முஃமினான் பெண் என்பதாக நபி அவர்கள் சாட்சி கூறினார். எனவே இங்கு கேட்கப்பட்டது மிக அடிப்படையான 3 விடயங்கள். இந்த அடிப்படையான 3 விடயங்களில் ஒன்று மறுமை வாழ்வை நீ நம்புகிறாயா என்று கேட்க. எனவே மறுமை வாழ்வு என்பது இது மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கு. குர்ஆன் கூறும் மிக அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கு. குர்ஆனில் பல இடங்களில் பார்க்கலாம், அல்லாஹ்வை நாம் விசுவாசம் கொள்வதோடு மறுமை வாழ்வை அல்லாஹ் இணைத்து கூறுகிறார். அல்லாஹ்வை நாம் நம்புவது, அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதோடு மறுமை வாழ்வும் மறுமை வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தையும் அல்லாஹ் இணைத்து குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறார். சில வசனங்களில் வருகிறது, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசம் கொள்கிறார். இங்கு அல்லாஹ்வோடு சேர்த்து மறுமை வாழ்வும் சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் மை யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதே அர்த்தம், யார் மறுமையும் அல்லாஹ்வை மறுமையும் விசுவாசம் கொள்கிறார்கள். அதே போன்று மற்றும் ஒரு வசனத்தில் வருகிறது, இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்வையும் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். எனவே அல்லாஹ்வை நாம் நம்புவதோடு மறுமை வாழ்வையும் நாம் நம்புவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை நமக்கு இந்த பல வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று ஹதீஸ்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஹதீஸ்களிலும் இதே போன்ற நடைகள் காணப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களில் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்வையும் விசுவாசம் கொள்கிறார்களோ என்பதாக பல ஹதீஸ்கள் வருகிறது. உதாரணமாக, யார் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்வையும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் கூறினால் நல்லதை கூறட்டும் அல்லது மௌனமாக இருக்க. மற்றொரு ஹதீஸில் வருகிறது, யார் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்வையும் ஈமான் கொள்கிறார்களோ விருந்தாளியை அவர் கவனிக்கட்டும். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, யார் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்வையும் ஈமான் கொள்கிறார்களோ குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். அதே போல யார் அல்லாஹ்வை மறுமையில் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருக்கட்டும். எனவே பல ஹதீஸ்களில் இவ்வாறான அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது அதோடு சேர்த்து மறுமை வாழ்வை ஈமான் கொள்வது ரெண்டும் இணைந்து கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எதிர்வரக்கூடிய வகுப்புகளில்
இந்த குர்ஆன் கூறக்கூடிய மறுமை வாழ்வு சம்பந்தமாக பல கட்டங்களாக பல தலைப்புகளாக பிரித்து சுமாராக 50 அல்லது 52 தலைப்புகளாக இந்த பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக சில விடயங்கள், அதாவது ஈமான் கொள்வது, நாம் மறுமை வாழ்வை ஈமான் கொள்வது, இதில் எவ்வாறு நாம் உறுதியாக நம்மை ஆக்கிக் கொள்வது, அதே போன்று மறுமை வாழ்வை ஈமான் கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கும் விடயத்தில் இந்த விடயம் நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுத்தரும். உதாரணமாக மறுமை வாழ்வை நாம் விசுவாசம் கொள்வது நமக்கு சில பாடங்களை கற்றுத்தரும். அதில் சுருக்கமாக சில விடயங்களை நான் கூறுகிறேன். முதலாவது இஹ்லாஸ். மறுமை வாழ்வு இருக்கிறது, நாம் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இது நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருது. அதே போன்று உலக வாழ்வில் நாம் ஆடம்பரங்களை, வீணான செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது. உலக வாழ்வு என்பது இது நிரந்தரமான வாழ்வு அல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு பின்னால் இருக்கிறது என்பதையும் நமக்கு இது உணர்த்துகிறது. அதே போன்று உலகத்தில் நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அமானிதங்களை பேண வேண்டும், அதே போன்று உரிமைகளை கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இவ்வனைத்துக்கும் நாம் ஒரு நாள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மறுமை வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், இதில் நாம் சபரா பொறுமையாக இருக்க வேண்டும், இவைகளுக்கு நாம் கூலி வழங்கப்படுவோம் என்பதையும் மறுமை வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இவைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும், நமது அமல்களை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்துக்குண்டான பாதையை நாம் தயார் பண்ண வேண்டும் என்பதையும் மறுமை வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று இதே நாம் இந்த ஈமானை ஈமானு பில் யௌமில் ஆகிர், மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. அதில் முக்கியமாக குர்ஆனில் மறுமை வாழ்வு சம்பந்தமாக பேசக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த வசனங்கள் நமக்கு எந்த விடயங்களை உணர்த்துகிறது என்பதை நாம் சிந்தித்தாக வேண்டும். அதே போன்று மரண சிந்தனையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கும் ஒரு மரணம் இருக்கிறது, இந்த மரணத்தோடு மறுமை வாழ்வு ஆரம்பமாகிறது. எனவே இந்த மரண சிந்தனை நமக்கு அதிகமாக வர வேண்டும். அதே போன்று படிப்பினைக்காக வேண்டி கபறுகளை நாம் தரிசிக்க வேண்டும். அதாவது கபறுகளை கண்ணியப்படுத்துவதற்காகவோ அல்லது அவைகளை வணங்குவதற்காகவோ அல்ல, படிப்பினை பெறுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை போய் சந்திப்பதை ஜியாரத் பண்ணுவதை நபி அவர்கள் சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருப்பது, நல்ல விடயங்களை நாம் கற்றுக்கொள்வது, அதே போன்று ஹதீஸ்களிலும் அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், இவைகளில் நாம் காணக்கூடிய சில செய்திகள், மறுமை வாழ்வுக்காக வேண்டி அவர்கள் எவ்வாறு அவர்களை தயார் பண்ணி கொண்டார்கள், மறுமை வாழ்வு சம்பந்தமாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஹதீஸ், சில குர்ஆன் வசனங்களை விட சில ஹதீஸ்கள் விரிவாக சில விஷயங்களை பேசும். உதாரணமாக சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இந்த பாலத்தை பற்றி, சிராத் என்னும் பாலத்தை பற்றி குர்ஆன் கூறுகிறது. ஆனால் இதை விரிவாக ஹதீஸ்களை நாம் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இவ்வாறான ஹதீஸ்களையும் நாம் தேடி ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை, எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் தொடர்ச்சியாக மறுமை வாழ்வு சம்பந்தமாக தொடர் வகுப்புகள் ஒவ்வொரு கிழமையும் நடக்க இருக்கிறது. அனைவர்களும் இந்த வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எந்தெந்த விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை நாம் கட்டாயம் படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் அவைகளில் நமது வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.